ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா கிரிப்டோ கரன்சியோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சினா என்ன, அப்புறம் பிளாக் செயின் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன, ஸோ அப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சி எங்கே பார்க்கணும், என்னென்ன பார்க்கணும், அது மாதிரி பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்3 கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி, அது மட்டும் இல்லாமல் சில மார்க்கெட்டிங் டிப்ஸும், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இங்கே வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தரமாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் மட்டும் தான். உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறது மட்டும் தான் இங்கே பண்ண முடியும். இங்கே நாங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தரமாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். கிரிப்டோ கரன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கரன்சி, அதாவது நம்மளால் பார்க்கவே முடியாத கரன்சி தான் கிரிப்டோ கரன்சி. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரையும் கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 5000 அந்த லெவலில் தான் காயின்ஸே இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னா, பர் டேக்கு 100 காயின்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாமே ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் கவர்மெண்ட்டில் இது கொண்டு வந்திருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அப்கமிங்கில் கிரிப்டோ கரன்சி வந்து நாங்கள் டேக்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்கமிங் இயர்ஸில் கிரிப்டோ கரன்சி வந்து லீகலாக மாறுறது 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விர்ச்சுவல் கரன்சி, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ரன் ஆகுது அது தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ரன் ஆகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு பிளாக் செயின் என்ன தெரியணும். பிளாக் செயின் வந்து ஒரு கம்ப்ளீட் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம், அதாவது கம்ப்ளீட் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சென்ட்ரலைஸ்டுக்கு டீசென்ட்ரலைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சென்ட்ரலைஸ்ட்னா நான் இப்போ உங்களுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பேங்க் மூலமாக. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அந்த பேங்க்கில் மட்டும் செலான் ஃபில் பண்ணி அந்த பேங்க்கு தான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம 2 பேருக்கும் நடுவில் இன்பிட்வீனில் பேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் சென்ட்ரலைஸ்ட். ஏன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபரை அவங்களால பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் எல்லாமே அவங்களோட இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே டீசென்ட்ரலைஸ்டில் என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இவரே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக யார், பேங்க்குன்ற ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியாக இருக்காமல் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீ எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதான் டீசென்ட்ரலைஸ்டு. இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் பண்ட மாற்று முறைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா, இப்போ என்கிட்ட என்னோட லேண்டில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, இப்போ உங்கள் லேண்டில் வெங்காயம் இருக்குன்னா நான் உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு உங்ககிட்டேருந்து வெங்காயம் வாங்கிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இது, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் நடக்குமே. ஆக்சுவலாக இப்போ பார்த்தா இதை பண்ட மாற்ற முறை அந்த காலத்தில் இருந்ததை இப்போ டிஜிட்டல் இப்படி மாற்றிருக்காங்க. டிஜிட்டல் கரன்சி மூலமாக இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை தருவீங்க. உங்களோட ப்ராடக்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த தருவீங்க. அதுதான் வந்து பிளாக் செயின். இது என்னன்னா, இதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் பர்பஸ், டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். டீசென்ட்ரலைஸ்ட் கான்செப்ட் முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்யூட்டபிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது. இது பெர்மனெண்ட்டாக லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இதை உங்களால் எரேஸ் பண்ணவோ டேம்பரிங் பண்ணவோ கண்டிப்பாக முடியாது. இதுக்கோசம் தான் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டு இதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதோட டெக்னாலஜி நல்லா இருக்குது. பட் ஆனால் கிரிப்டோ கரன்சி தான் அவங்க வந்து லீகல் இல்லை, ஸோ அப்படி பார்க்கலாம். ஆனால் பட் கண்டிப்பாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பட் கிரிப்டோ கரன்சி எந்த கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நம்ம பிளாக் செயின் கண்டிப்பாக நம்மளோட ஃபியூச்சரில் இருக்கும். அது வந்து ஏன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எல்லாமே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து உங்களுக்கு தெரியும், டெய்லியும் ஒரு கரன்சி வந்துட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரன்சிலாம் எங்கே ரிலீஸ் ஆகுது அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னா நீங்கள் காயின் கிக்கோன்னு ஒன்று இருக்குது, காயின் மார்க்கெட் கேப்னு ஒன்று இருக்குது. காயின் கிக்கோ, காயின் மார்க்கெட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இந்த கரன்சியை பற்றி படிக்கிறதுக்கோ இல்லை கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயினான ஒரு வெப்சைட் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே லிஸ்டர், எல்லா காயினுமே இங்கே இருக்கும். பிட்காயின், எத்தீரியம், டெதர். பிட்காயின் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதோட வேல்யூ கூட இங்கே பார்த்தீங்கன்னா $38,832, $38,000 நீங்கள் கணக்கு பண்ணுங்க. இன்றைக்கி டாலர்ஸ் ரேட்டு 77 8 இருக்குது. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து மெயினாக எல்லா காயின்ஸோட லிஸ்ட்டையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் வந்து காயின் கிக்கோ, காயின் மார்க்கெட் கேப் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி காயின் அனலைஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி இப்போ நம்ம ஒரே ஒரு காயின் மட்டும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு காயினை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட இப்போ நான் சொன்னேன் இல்லை காயின் கிக்கோன்னு, அதுக்குள்ளே போயிட்டு அது ஏதோ நிறைய காயின்ஸ் வரிசையாக இருக்கும். நீங்கள் எந்த காயின் செக் பண்ணுறோம் அந்த காயினை நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். இங்கே போட்டுதான் காயின் கிக்கோவில் நான் காயின்ஸ்குள்ளே ஒரு காயின் சொல்லானான்னு ஒரு காயினை செக் பண்ணுறேன். சரி ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினோட ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அந்த காயினோட ப்ரைஸ் பாருங்கள். 70, இதோட ப்ரைஸ் வந்து 79 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 இயர் 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
130 150 கிட்டே இருந்த டாலர் இன்றைக்கி வந்து $79 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நான் இதை பற்றி இப்போ டெக்னிக்கலாக சொல்ல, பட் இது வந்து பேசிக்காக சொல்கிறேன். அவங்களோட வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன, ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு ஃபியூச்சர் யூஸ் பண்ண போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக சப்போர்ட் தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு காயின் ரிலீஸ் ஆகுது, அந்த காயினை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, இது என்ன எப்படி இருக்குது, இல்லை அவங்க அந்த என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி டவுட் உங்களுக்கு எதனா இருந்தால் அதை கேட்கறதுக்கு கண்டிப்பாக அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ட்விட்டர் செக் பண்ணுங்கள், எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய இந்த ட்விட்டர்ஸு, ரெட்டிட்டு, டிஸ்கார்ட், நான் டிஸ்கார்டை பற்றி ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ரெட்டிட் பற்றியும் போடுறேன். ஆக்சுவலாக ரெட்டிட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். டெலகிராம் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். ஸோ ட்விட்டர், டிஸ்கார்டு, இது நாலுத்துலேயும் போயிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, நம்மளுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா பாருங்கள். இது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டவுட்டாக இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பு, சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ டோட்டல் சப்ளை தான் அவங்களோட மொத்த காயினோட வேல்யூ. ஸோ அவங்ககிட்ட மொத்தம் இவ்வளோ காயின்ஸாக இருக்குது, கிட்டத்தட்ட 508, அதாவது கிட்டத்தட்ட 5 பில்லியன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவு காயின் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சர்க்குலேட்டிங் ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ காயின் தான் சர்க்குலேட் ஆகிட்டு, மீதி கொஞ்சம் அவங்க வச்சிருக்காங்க, பேலன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தேவையான அப்கமிங் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் டோட்டல் சப்ளை, இது வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை. மார்க்கெட்டிங் கேப்ன்றது இவ்வளோ பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டாலர்ஸ் வந்து ஆல்ரெடி பை ஆயிருக்கு. பைனா இந்த $79 இங்கே சர்க்குலேட்டிங் சப்ளை இவ்வளோ பேர் பை பண்ணி வச்சிருக்காங்க. அதான் 20 ஹவர்ஸோட இன்னைக்கு மட்டும் இவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த காயின்ஸை. இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் $1 கூட வாங்கலாம். $1 கூட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0.00 இந்த மாதிரி நீங்கள் $1 வாங்கலாம், $2 வாங்கலாம். உங்கள்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ வாங்கலாம். ஸோ அப்கமிங் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் கரன்சி வரும். ஏன்னா நம்மளோட இந்தியாவிலே கூட பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்றைக்குன்னு தெரியல, கண்டிப்பாக நான் வந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் காயின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது நான் ஜஸ்ட் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்ஸ் தான் சொன்னேன். இது இல்லாமல் பிளாக் செயினுக்குள்ளே எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒன்று அப்கமிங் கிளாஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.